ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். மகாராஷ்டிரத்துல ஒரு தமிழர் எம்எல்ஏவாக பிஜேபி எம்எல்ஏவாக இருக்கிறார். எல்லா இடங்கள்லயும் இந்தியா முழுக்க யாரு எந்த மாநிலத்தை சார்ந்தவர் மொழி பேசுகிறார் அப்படின்னு வாக்குரிமை அல்ல. டெல்லி, மும்பையில் வசிக்கும் தமிழர்களுக்கு அங்கு வாக்குரிமை வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய வானதி சீனிவாசன், தமிழ்நாட்டில் சில தலைவர்கள் பிரிவினை பேசி வட மாநிலத்தவர் மீது வெறுப்பை விதைக்கின்றனர் என கூறினார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். இப்போ டெல்லியில லட்சக்கணக்கான தமிழர்கள் இருக்காங்க, மும்பையில இருக்காங்க. மும்பையில தமிழ்நாட்டை புதுக்கோட்டையை சார்ந்த ஒருவர் எம்எல்ஏவே தான் இருக்காரு. நீங்க வாக்காளர் இல்லைங்க. மகாராஷ்டிரத்துல ஒரு தமிழர் எம்எல்ஏவாக பிஜேபி எம்எல்ஏவாக இருக்கிறார். எல்லா இடங்கள்லயும் இந்தியா முழுக்க யாரு எந்த மாநிலத்தை சார்ந்தவர் மொழி பேசுகிறார் அப்படின்னு வாக்குரிமை அல்ல. வடமாநில தொழிலாளர்கள் மீது திட்டமிட்ட ரீதியில் வெறுப்பு கருத்துக்களை பேசுகின்ற, வடமாநில தொழிலாளர்களுக்கு எதிராக பேசுவதன் காரணமாக தன்னுடைய அரசியல் செல்வாக்கு வளரும் என்று நினைக்கின்ற தலைவர்கள், பிரிவினைவாதம் பேசுகின்ற தலைவர்கள் இந்த மாதிரி விஷயத்தை பேசுறாங்க. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.